தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தற்பொழுது இந்திய அரசியலமை பற்றி ஒரு வரலாறை பார்க்க போகிறோம். முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதிகள் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 வைஸ்ராயின் ஆலோசனை குழுவில் ஒரு இந்திய உறுப்பினர் நியமனம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வைஸ்ராயோ ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் SP சின்னா. மாநிலங்களில் 2 அவைகளை கொண்ட சட்டசபை. மாண்டோ சமஸ்போர் சீர்திருத்தம் 1919 மாநில இரட்டை ஆட்சி முறை. மாண்டோ சமஸ்போர்ட் சீர்திருத்தம் மான்போர்ட் சீர்திருத்தம் என அறிவிக்கப்பட்டது. இரட்டை ஆட்சி முறையில் அதிகாரமிக்க துறைகளுக்கு பிரிட்டிஷ் அமைச்சர்களும் குறைந்த அதிகாரமுள்ள துறைகளுக்கு இந்திய அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டார்கள். மான்போர்ட் சீர்திருத்தம் அதிக பலன் அளிக்கவில்லை. மான்போர்ட் சீர்திருத்தம் குறித்து ஆராய 1927 சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டது. சைமன் கமிஷனில் இந்திய உறுப்பினர்கள் இல்லாததால் அது இந்தியர்களால் புறக்கணிக்கப்பட்டது. இந்தியர்களுக்கு அரசமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்றார் லார்ட் பிரெனவுட். லார்ட் பிரெனவுட்டின் சவாலுக்கு எதிராக 1928 நேருவின் அறிக்கை வெளியிடப்பட்டது. நேரு அறிக்கை 1928 மோதிலால் நேருவால் தயாரிக்கப்பட்டது. நேரு அறிக்கையில் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கோரப்பட்டது. டொமினியன் அந்தஸ்து என்பது பிரிட்டிஷ் மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட சுயாட்சி என்றார். ஜவஹர்லால் நேரு, நேதாஜி போன்றோர் முழு விடுதலை கோரலாம் என்றார்கள். முழு விடுதலை தீர்மானத்தை 1929 கொண்டு வரலாம் என்றார் காந்திஜி. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் 1929 முழு விடுதலை தீர்மானம் நிறைவேறியது. இந்திய ஆட்சி அதிகாரம் குறித்து ஆராய லண்டனில் வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றன. 1, 2, 3 வட்டமேசை மாநாடுகளை முறை 1930, 1931, 1932 என 3 வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றது. காந்தியடிகள் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். முதல் 3ஆம் வட்டமேசை மாநாடுகளில் காங்கிரஸ் புறக்கணித்தது. 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட இந்திய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் 1932 தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசு தனித்தொகுதிகள் அறிவித்தது. தாழ்த்தப்பட்டோருக்கான தனித்தொகுதி அறிவிப்பு மெக்டொனால்ட் விருது எனப்பட்டது. காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் 1932 அறிவிக்கப்பட்டது. பூனா ஒப்பந்தத்தின்படி காங்கிரஸ் தொகுதிகளுக்கு தாழ்த்தப்பட்டோர் போட்டியிட்டனர். 1935ஆம் ஆண்டு சட்டப்படி மாநிலங்களில் சுயாட்சி ஏற்பட்டது. 1935ஆம் ஆண்டு சட்டப்படி மத்தியில் இரட்டை ஆட்சி ஏற்பட்டது. 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. 1940 ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆகஸ்ட் அறிக்கை உலகப் போருக்கும் பின் இந்தியாவுக்கும் அதிகாரம் வழங்கப்படும் என்றார். கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 இந்தியா வந்தது. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்றது. கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்டு காசோலை என்றார் காந்தியடிகள். அமைச்சரவை தூதுக்குழு 1946 அறிவுரையின்படி இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அமைச்சரவை தூதுக்குழு தலைவராக இருந்தவர் சர் பெத்திக் லாரன்ஸ். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். டாக்டர் அம்பேத்கர் மகாராஷ்டிராவிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்வானார். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிநாத சின்னா. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட பொழுது 389 உறுப்பினர்கள் கொண்டிருந்தனர். 1947 பிரிவினைக்கு பின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299 குறைந்தது. இந்திய விடுதலை சட்டம் ஜூலை 18, 1947 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேறியது. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் அறிவிக்கப்பட்டார்.
அரசமைப்புகள் குறித்து குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22, 1947 நேருவால் முன்மொழியப்பட்டது. அரசமைப்பு சட்டம் வரவுக்குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அரசமைப்பு சட்டம் 1948 பிப்ரவரியில் தயாரானது. அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே இந்திய சட்ட தினம் என்றார்கள். அரசமைப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. அரசமைப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்ட நாளே இந்திய குடியரசு தினம். 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் அரசியல் நிர்ணய சபை கூடி விவாதித்து அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய குடியரசு மலர்ந்தபொழுது அரசியல் நிர்ணய சபை நாடாளுமன்றமாக மாறியது. அதன் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவரானார். 50 ஆண்டுகளுக்கு பின் HN வெங்கடாச்சாரியார் தலைமையில் அரசமைப்பு சட்ட செயல்பாடுகள் பற்றி அறிய ஒரு குழு அமைக்கப்பட்டது. இதுவே இந்திய அரசியலமைப்பின் ஒரு சிறிய வரலாறாக இருக்கலாம் என்று அறிஞர்களும் வல்லுநர்களும் குறிப்பிட்டதுபடி இதுவே இந்திய அரசியலமைப்பின் வரலாறு என்று சொல்லி புத்தகமாக வெளிவந்தது என்பதை பார்க்கிறோம்.